இங்க ஒரு அம்மா ரோட்ல போற மீன்கார்கிட்ட மூணே மூணு மீன் வாங்கி இப்ப அதை வறுத்து பையனுக்கு 2 மீனும் பொண்ணுன்றதால பொண்ணுக்கு இப்ப ஒரே மீன் இப்ப வைக்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணுமே அவங்க அம்மா கிட்ட கேட்டா அப்ப அவங்களுமே இப்போ ஆம்பளை புள்ளதான் வீட்டுக்கு வேலை செய்வானா இப்ப சொல்றாங்க. இப்ப இந்த பொண்ணு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப வீட்டு வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கா. இப்ப இந்த பையன் ஊரை சுத்திட்டு வந்து இப்ப வீட்டுக்கு வந்து பொண்ணு இப்ப பேரமா போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த பொண்ணுமே போய் அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னாங்க, அம்மா உன் பதிலுக்கு நீ அவனை அடிச்சு சொல்ற பொண்ணையும் இப்ப பேரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இதை பாக்குற அந்த பையனை பேரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப தங்கச்சியோட ஃப்ரெண்டு ஆத்துல குளிச்சிட்டு இருக்கும்போது பையனை போய் எட்டி பாக்குறான். இப்ப இந்த பொண்ணுமே போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அவங்க அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுமே இப்ப சொல்றா. இப்ப இந்த பொண்ணுமே நாங்க அம்மா கிட்ட போயிட்டு ஆல்ரெடி இந்த விஷயத்துல எல்லாம் சொன்னாங்க, எங்க அம்மா இது யார்கிட்டயும் சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. இப்ப இந்த பையனும் வளர வளர ரொம்ப மோசமான ஆணாதிக்கம் முடிச்சுதான் இப்ப வளர்றான். இப்ப இந்த பையன் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ரொம்ப வயசான தத்துவ ஆயிடுறாரு. இப்ப அவருக்கு சரியா கண்ணு தெரியாதனால இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்காக போயிருப்பாரு. இப்ப அவர் எதிரில பாத்தீங்கன்னா ஒரு லேடி ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. இப்ப அவங்களே ஒரு குறுகுறுன்னு பார்த்தால இப்ப அவங்களுக்கே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகி இப்ப அங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப ஒரு செக் பண்ணி பார்த்ததுல இவருக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு 20,000 ரூபாய் சொல்லிடுறாங்க. இப்ப ஒரு பையன் வந்து இவரையும் இப்ப வீட்டுக்கு கூட்டு போறாரு. இவரும் இப்ப வீட்டுக்கு வந்த உடனே ஆம்பளைங்க செருப்புலாம் மேலதான் இருக்கணும், பொம்பளைங்க செருப்புலாம் கீழே தான் இருக்கணும் சொல்லிட்டு அவருமே இப்ப ரொம்ப கரரா இருப்பாரு. இப்ப அவர் சாப்பிடும் போது இப்ப எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணும் கேக்குறாரு. இப்ப ஒய்ஃபு பதிலா மருமகளை இப்ப சாப்பாடு கொண்டு வந்து வச்சா இப்ப கோவத்துல இப்ப சாப்பிடாம இப்ப எந்திரிச்சு போயிடுறாரு. ஆக்சுவலா அவரோட மருமகளும் கல்யாணம் ஆகி வரும்போது இப்ப எந்த நகையும் இப்ப கொண்டு வந்திருக்க மாட்டா. அதனால மருமக கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசிருக்க மாட்டாரு.